Hello friends, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு தேங்காய் சட்னி பார்க்க போறோம். இது ஒரு சிம்பிளான டிஷ், டேஸ்டியாவும் இருக்கும், டிஃபரண்டா இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா ஒரு முடி தேங்காய் நான் எடுத்துர்க்கேன். இது மாதிரி சின்ன சின்ன துண்டா நறுக்கி வெச்சுக்கோங்க. வடகம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகாய் ஒரு 4 எடுத்துக்கோங்க. புளி இந்த மாதிரி ஒரு 3 கொட்டை அளவுக்கு எடுத்துக்கோங்க. சால்ட் வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன், அது அவங்க சுவைக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு pan வெச்சுக்கிறோம். இதில் வந்து எண்ணெய் ஊற்றி இது எல்லாத்தையும் வறுக்க போகிறோம். நம்ம ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த மிளகாயை போட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். மிளகாய் வந்து கொஞ்சம் லேசாக அமுக்கிட்டு போடுங்க, இல்லைன்னா வெடிக்கும் எண்ணெயில் போடும்போது. இப்போ மிளகாய் நல்லா வறுந்துருச்சு. இதை எடுத்து மிக்சியில் போட்டுக்கோங்க. இப்போ இதே வானிலையிலேயே வடகத்தையும் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். வடகம் லேசாக வதங்கினதும் எடுத்துடலாம். சும்மா கடுகு 1-2 பொரியும் போதே எடுத்துடலாம் நம்ம. இப்போ கடுகு 1-2 பொரியுது. இப்போ இதையும் எடுத்து இந்த மிக்சியில் போட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுலேயே இந்த புளியை கொஞ்சம் போட்டுக்கோங்க. இந்த சூட்லேயே அது வந்து சாஃப்ட் ஆகிடும். இந்த பக்கம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பையும் இதில் போட்டுக்கோங்க. ஸோ உப்பு, புளி, மிளகா, வடகம், இந்த தேங்காயும் இந்த மிக்சியில் போட்டுக்கோங்க. இந்த புளியையும் இதிலேயே போட்டுக்கலாம். இது கொஞ்சம் லேசாக ஆறுனதும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நெழுக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ வடகம் இல்லாதவங்க வெறும் உளுத்தம்பருப்பு கூட வறுத்துட்டு இதில் போட்டு அரைச்சிக்கலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு, நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு நல்லா போகும். ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.